யாரும் தப்ப முடியாத பாலூர் பெருந்துறை சிறையிலிருந்து எந்த அனபாயன் தப்பினானோ, எந்த அனபாயனை மீண்டும் சிறைபிடிக்க பாலூரின் படைப்பிரிவுகள் அந்த சிறு நகரத்தை 4 நாட்களுக்கு மேல் சல்லடை போட்டு சலித்தும் பயனற்று அழுத்து விட்டனவோ, எந்த அனபாயனை நீதிமண்டபத்துக்கு கொண்டு வருவேன் என அனந்தவர்மன் அகந்தையுடன் கூறினானோ, அந்த அனபாயனுடைய குரல், நீ கொண்டு வர தேவையில்லை அனந்தவர்மா, இதோ நானே வந்து விட்டேன் என்று நீதிமண்டபத்தை ஊடுருவி சென்றதும் மிதமிஞ்சிய திக்பிரமைக்கு உள்ளாகி நீதிமண்டபத்தின் வாயிலை நோக்கிய பாலூர் பெருமக்கள் அந்த வாயிலை அடைத்துக் கொண்டு நின்ற வாலிபன் தோற்றத்தையும் அவன் முகத்தில் மலர்ந்து கிடந்த மந்தகாசத்தையும் கண்டதும் விவரிக்க ஒண்ணா வியப்பையும் அடைந்தார்கள். சிங்கத்தின் வாய்க்குள் தானாக தலையை விடுபவன் போல ஆயுதம் தாங்கிய கலிங்க வீரர்கள் நிரம்பி இருந்த அந்த நீதி மண்டபத்துக்குள் மிக துணிவுடன் நுழைந்த அந்த வாலிப சோழனின் கண்கள் மிக அலட்சியமாக அந்த மண்டபத்தை ஒருமுறை அளவெடுத்ததையும் பிறகு அனந்தவர்மனின் மேல் நிலைத்ததையும் கண்ட மண்டபத்திலிருந்த மக்களும் வீரரும் அந்த வாழ்கண்கள் ஆக்ஞையிட சிருஷ்டிக்கப்பட்டனவே ஒழிய அச்சத்துக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். உயரத்திலும் பருமனிலும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கருணாகர பல்லவன் போலவே இருந்த அனபாயனுக்கு இளைய பல்லவனின் கன்னத்தில் இருந்த வெட்டுக்காய தழும்பு இல்லாது இருந்ததால் அவன் முகம் குழந்தையின் முகம் போலவே இருந்ததையும், அந்த குழந்தை முகத்திலும் பருவ வயதுக்கான சிறு மீசை துளிர் விட்டிருந்ததையும், அதன் விளைவாக வதனத்தில் வீரக்கலை பூர்ணமாக பொலிவு பெற்று துலங்கியதையும் கண்ட மக்கள் நல்ல நெஞ்சுரமுள்ள ஒரு வாலிபன் முன்பு தாங்கள் இருப்பதை உணர்ந்தார்கள். அனபாய சோழனின் இடைக்கச்சையிலிருந்து தொங்கிய நீண்ட வாள் கூட உருவப்படவில்லை என்பதையும், எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்காமலே அனபாயன் அந்த வாயிற்படியில் நின்றதையும் கண்ட அனைவரும் துணிவுக்கும் ஓர் எல்லை இருக்க வேண்டாமா என்று சற்று அவனை கடிந்து கொள்ளவும் செய்தார்கள். அனபாயன் வரவு கருணாகர பல்லவனுக்கு கூட பெரும் அதிர்ச்சியை தந்தது என்றாலும், அனபாயன் அப்படி உதவி எதுவுமில்லாமல் தன்னந்தனியாக அந்த நீதி மண்டபத்துக்கு வந்தது சரியல்ல என்ற நினைப்பே அவன் சிந்தையில் அந்த சில வினாடிகளில் ஓங்கி நின்றபடியால் அடுத்தபடி அனபாயனுக்கு என்ன தீங்கு நேருமோ என்ற திகிலுக்கே ஆரம்ப அதிர்ச்சி இடம் கொடுத்தது. வாளும் வேலும் தாங்கிய 100 கலிங்க வீரர்களுக்கு மேலிருந்த அந்த மண்டபத்திலிருந்து அனபாயன் தப்புவதும் அத்தனை எளிதல்ல என்று தோன்றியது இளைய பல்லவனுக்கு. அந்த இடத்தில் அனபாயனை எதிர்பார்க்கவும் இல்லை. அவன் சிறையில் உணவுச் சீலை செய்தியை படித்ததும், ஒன்று சிறையிலிருந்து நீதிமண்டபத்துக்கு போகும்போது மீட்கப்படுவோம், அல்லது நீதிமண்டபத்தில் இருந்து கொலைக்களத்திற்கு போகும் வழியில் மீட்கப்படுவோம் என்று திட்டமாக நம்பியதன்றி பூலவாணிகனுக்கும் அதை எடுத்து ஓதியிருந்த இளைய பல்லவன் தன் கணக்கு தப்பு கணக்காகிவிட்டதையும், எந்த நீதிமண்டபத்தை அனபாயன் அணுக முடியாது என்று அவன் நினைத்தானோ அந்த நீதிமண்டபத்துக்கே அனபாயன் வந்துவிட்டதையும் எண்ணி பார்த்து, எந்த துணிவுடன் இவர் இங்கு வந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு விடையேதும் தெரியாமல் விழித்தான். கருணாகர பல்லவனது எண்ணங்களும் நீதிமண்டபத்தில் குழுமியிருந்த மற்றவர் எண்ணங்களும் இவ்விதம் வியப்பிலும் குழப்பத்திலும் ஈடுபட்டிருந்த சில வினாடிகள் நீதிஸ்தானத்தில் அமர்ந்திருந்த அனந்தவர்மனுக்கு பெரும் திகிலையும் சங்கடத்தையும் அளித்ததால் அவனது உணர்ச்சிகள் கொந்தளித்து நின்றன. கொந்தளித்த உணர்ச்சி அலைகள் மோதும் போது முகமும் உதடுகளும் திடீரென சிவந்தும், பின்வாங்கிய போது திடீரென வெளுத்தும் 2-3 முறைகள் மாறி மாறி பயங்கரத்துக்கும் பயத்துக்கும் அவன் மனம் இலக்காகி இருந்ததை குறிப்பிட்டன. கருணாகர பல்லவனை விடுவிக்க அனபாயன் கண்டிப்பாய் முயலுவான் என்பதை அனந்தவர்மன் அறிந்திருந்தாலும் அந்த முயற்சியை நீதிமண்டபத்துக்குள் வைத்துக் கொள்வான் என்பதை அவன் சிறிதும் எதிர்பார்க்காததால் கணீரென அனபாயனின் குரல் நீதிமண்டபத்தில் ஊடுருவி சென்றதும் அவன் சில வினாடிகள் சிலையென உட்கார்ந்து விட்டான். பிறகு மெல்ல சமாளித்துக் கொண்டு வீரர்கள் பக்கம் கண்களை செலுத்தினான். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு வீரர்கள் வாயிற்படியை நோக்கி காலடி எடுத்து வைக்கவும் முற்பட்டனர். மீண்டும் அதிகாரத்துடன் எழுந்த அனபாயனின் குரல் அந்த கால்களை கற்சிலைகளாக அடித்தன. வீரர்கள் அசையும் முன்பாகவே, இந்த மண்டபத்தில் இருப்பவர்கள் யார் அசைந்தாலும் சரி, இருப்பிடத்தை விட்டு ஓரடி எடுத்து வைத்தாலும் சரி, அனந்தவர்மன் அடுத்த வினாடி பிணமாகி விடுவான். கலிங்கத்திற்கு வேறு மன்னனை தேட வேண்டியிருக்கும் என்ற அனபாயனின் அதிகார குரல் மறுபடியும் அந்த மண்டபத்தை ஊடுருவி சென்றது.
அந்த குரலில் இருந்த திடத்தை கண்ட மக்கள் ஒருமுறை நடுங்கினர். அசைந்த வீரர் அசைவற்று நின்றனர். தான் மரண தண்டனை விதிக்க வேண்டிய நீதி மண்டபத்தில் தனக்கே மரண தண்டனை விதிக்க அனபாயன் முற்பட்டதைக் கண்டு ஒரு வினாடி நடுங்கிய அனந்தவர்மன் வாயிற்படியில் மறுபடியும் தன் பிரேத கண்களை ஓட்டி அங்கு அனபாயன் ஆயுதம் எதையும் உருவி பிடிக்காமல் வெற்று கையுடனே நின்றதையும் அவனுக்கு துணையாக யாரும் இல்லாததையும் கண்டு சற்று தைரியம் கொண்டு, வீணாக மிரட்டுகிறான், அஞ்சாதீர்கள், நெருங்கி பிடியுங்கள் அவனை என்று கூவினான். மறுவினாடி பிரேத கண்கள் உள்ளடங்கின. அச்சத்தால் உதடுகள் மீண்டும் இழுத்தன. திடீரென எழுந்த அனபாயனின் சிரிப்பொலி அந்த பெரும் நீதிமண்டபத்தின் சுவர்களில் தாக்கி பலவிதமாக எதிரொலி செய்ததால் தன்னை நோக்கி நூற்றுக்கணக்கான பேர்கள் நகைப்பது போன்ற பிரமை ஏற்பட்டது அனந்தவர்மனுக்கு. அனபாயனை சிறை செய்ய உத்தரவிட்டதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனுக்கு பின்னால் நின்றிருந்த ஓர் உருவம் தன்னை நோக்கி நாணில் ஊன்றி இழுக்கப்பட்ட பெரும் கணையும் வில்லுமாக காட்சி அளித்ததை பார்த்த அனந்தவர்மன் உண்மையை புரிந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சியால் நிலைமை புரியாதவர்களுக்கும் புரிய வைக்க அனபாயன் மீண்டும் பேசினான். புரிகிறதா அனந்தவர்மா? முன்னேற்பாடின்றி இந்த மண்டபத்துக்கு வர நான் முட்டாள் அல்ல. இதோ தொடுக்கப்பட்டிருக்கும் அம்பு நேராக உன் இதயத்திற்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது. கணையின் நுனி நல்ல எகால் செய்யப்பட்டு விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது. அம்புக்கு வாயு வேகம் கொடுக்க அதன் அடிப்பாகத்தில் புறாவின் இறகுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இது எய்யப்பட்டால் உன் கதி என்னவாகும் என்பதை நான் சொல்ல தேவையில்லை என்ற சொற்கள் அவன் முதலில் வெளியிட்ட சிரிப்பை தொடர்ந்து கடுமையாக வெளிவந்தன. அன்று ஆச்சரியப்படுவதற்காகவே தாங்கள் அந்த நீதிமண்டபம் வந்ததாக மக்கள் நினைத்தார்கள். நான் கயிற்றை காது வரையில் இழுத்து அம்பை குறிவைத்து வில்லை தாங்கி நின்ற உருவத்தை கண்டதும் மண்டபத்தில் இருந்த வீரர்களும் மற்றவர்களும் அப்படியே வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனாலும் அந்த வியப்பு மற்ற எல்லோரையும் விட இளைய பல்லவனையே அதிகமாக ஆட்கொண்டது. வில்லேந்தி நின்றது நான் திருந்தாளாகையால் அவள் எத்தனை நேரம் வேண்டுமானாலும் எத்தகைய இடுக்கண்ணுமின்றி போராட முடியும் என்பதையும் உணர்ந்து கொண்டான் இளைய பல்லவன். அவள் இடையில் இருந்த நீண்ட வாளும் அவள் போர் சன்னத்தை தெரியப்படுத்தியது. இருப்பினும் அவளிடம் முதல் நாளே ஏற்பட்டுவிட்ட விவரிக்க இயலாத ஒரு அன்பினால் அவள் நிலை பற்றி அச்சமே கொண்ட கருணாகர பல்லவன் சில வினாடிகள் மலைத்தே நின்றான். அந்த
அனந்தவர்மா, இளம்பெண் என்பதால் வாளின் குறி தவறும் என்று நினைக்காதே. இணையில்லா விற்பயிற்சியும் வாள் பயிற்சியும் உடையவள் காஞ்சனாதேவி. கடாரத்தின் மன்னர் குணவர்மனுக்கு பிள்ளை இல்லாததால் பெண்ணையே பிள்ளையாக வளர்த்திருக்கிறார். உடனே உன் வீரர்களை ஆயுதங்களை கீழே எறியச் சொல். இல்லையேல் இந்த வினாடியே அந்த வாள் உன் மார்பை நோக்கி பறக்கும். சீக்கிரம் உத்தரவிடு என்று ஈட்டியின் முனையை விட கூர்மையாக தொனித்த சொற்களை உதிர்த்தான் அனபாயன். அனந்தவர்மன் அனபாயனையும் பார்த்து வில்லேந்தி நின்ற காஞ்சனா தேவியையும் பார்த்தான். அனபாயன் உத்தரவிட்ட நிலையிலும் அவன் இதழ்களில் தவழ்ந்த புன்னகை பயங்கரமாக இருந்தது என்றால் அதைவிட அச்சத்தை அளித்தது வில்லேந்திய ஏந்திழையின் கண்களில் கண்ட உறுதி. அந்த நிலையில் என்ன செய்வது என்பதை அறியாமல் விழித்த அனந்தவர்மனை நோக்கிய அனபாயன், விழித்து பயனில்லை அனந்தவர்மா, உத்தரவிடு. காலம் கடத்தினால் துணை வரும் என்று கனவு காணாதே. இந்த மண்டபத்தை சுற்றிலும் பீமன் நிறுத்திய 50 வீரர்களையும் வெட்டிவிட்டோம். கலிங்கத்தின் படையில் பணி செய்யும் தமிழகத்தின் வீரர்களில் 100 பேர் இந்த மண்டபத்தை சூழ்ந்திருக்கிறார்கள். முன்னேற்பாடில்லாமல் நான் வந்திருப்பதாக மனப்பால் குடிக்காதே. உன் நன்மையை முன்னிட்டு கூறுகிறேன். உத்தரவிடு என்று கூற்றினும் கொடிய சொற்களை கொட்டினான். அடுத்த வினாடி பலதரப்பட்ட ஒலிகளால் பாலூர் நீதிமண்டபம் பயங்கரமாக அதிர்ந்தது. அந்த நீதிமண்டபம் அனபாயனின் சொற்களால் அதிர்ந்ததா? அனந்தவர்மன் கத்தினானே, ஏன் நிற்கிறீர்கள்? எரியுங்கள் ஆயுதங்களை என்ற அந்த கூச்சலால் அதிர்ந்ததா? வேல்களும் வாள்களும் எரியப்பட்டனவே, அந்த ஒலியால் அதிர்ந்ததா என்று அறியக்கூடாத நிலை ஏற்பட்டது. ஆயுதங்களின் வீழ்ச்சியே கலிங்கத்தின் வீழ்ச்சியோ என்று எண்ணும் அளவுக்கு எதிரொலி கிளப்பிய அந்த நீதி மண்டபத்தில் அந்த எதிரொலியை கிழித்துக் கொண்டு கிளம்பிய அனபாயனின் குரல் திட்டமான உத்தரவுகளை கிடுகிடுவென்று பிறப்பிக்க தொடங்கியது. காஞ்சனாதேவி, அனந்தவர்மன் மார்புக்குரியை விட்டு கணையை அகற்றாமல் நில்லுங்கள். கருணாகரா, ஏன் மலைத்து நிற்கிறாய்? கலிங்க வீரர்கள் எரிந்த ஆயுதங்களை திரட்டி அவர்கள் கைகளுக்கு எட்டாதபடி மண்டபத்தின் ஒரு மூலையில் கொண்டு போய் வை. பிறகு நீ மட்டும் புறப்பட்டு என் அருகில் வா. தண்டனை விதிக்கப்பட்ட தமிழர்களே, ஒவ்வொருவராக சீக்கிரம் வெளியே செல்லுங்கள். குழப்பமில்லாமல் எங்களை நெறித்து தள்ளாமல் செல்லுங்கள். சேந்தா, நீயும் மற்ற தமிழர்களுடன் சென்று விடு. வெளியே சென்றதும் தலைமறைந்து விடு. பிறகு சந்திப்போம். கலிங்க வீரர்களே, நின்ற இடத்தில் அசையாமல் நில்லுங்கள். அனந்தவர்மா, எந்த காரணத்தை முன்னிட்டும் நீதி ஸ்தானத்திலிருந்து அசையாதே என்று விடுவிடுவென்று ஆணைகளை பிறப்பித்தான் அனபாயன். அவன் ஆணைப்படி காரியங்கள் வெகு துரிதமாக நடந்தன. கூலவாணிகன் சேந்தன் காட்டிய வழியை பின்பற்றி தண்டனையிடப்பட்ட மற்ற தமிழர் தாங்கள் நிதானத்துடனும் குழப்பமில்லாமலும் நடந்து கொள்ள முடியும் என்பதை காட்டினார்கள். அவர்கள் வெளியேறியதும் கருணாகர பல்லவன் வீரர்களின் ஆயுதங்களை எல்லாம் திரட்டி ஒரு மூலையில் வைத்துவிட்டு தனக்கு மட்டும் ஒரு வாளை கையில் எடுத்துக்கொண்டார். கலிங்க வீரர் அனபாயன் சொன்னபடி சிலையென நின்றனர். தன் கண் முன்பாகவே தான் இட்ட நீதி குலைந்து சிதறிப் போவதையும் தண்டனை அடைந்த தமிழர் சுதந்திரத்துடன் ஓடிவிட்டதையும் பார்த்த அனந்தவர்மன் மனம் உடைந்து கண்களில் முன்னைவிட பிரேதக்கலை அதிகமாக சொட்ட ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அந்த நிலையில் அவனிடம் விடைபெற்ற அனபாயன் சொன்னான், அனந்தவர்மா, வருகிறேன். பின்னால் ஒரு காலத்தில் நாம் முடியுமானால் போர்க்களத்தில் சந்திப்போம். ஓர் எச்சரிக்கை மட்டும் செய்கிறேன், உனக்கும் பீமனுக்கும். தமிழ் மக்களை இப்பொழுது துன்புறுத்துவது போல் இனிமேலும் துன்புறுத்தாதே. அப்படி துன்புறுத்தியதாக தெரிந்தால் வெகு சீக்கிரம் பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இளவரசி, நானும் கருணாகரனும் கதவுக்கு அப்புறம் சென்றதும் நீங்கள் மெல்ல பின்னடைந்து வாருங்கள். அப்படியே பின்புறமாகவே வெளியே நகர்ந்த மூவரும் வாயிற்படியை தாண்டியதும் சரேலென அந்த நீதி மண்டபத்தின் பெரும் கதவுகளை அனபாயன் சாத்தியதன்றி தான் கொண்டு வந்திருந்த ஒரு பெரும் பூட்டையும் சாவியையும் இளைய பல்லவனிடம் கொடுத்து, கருணாகரா, இந்த நீதி மண்டபத்தை பூட்டிவிடு. நாம் சிறையில் இருந்தது போல் அனந்தவர்மனும் நீதிமண்டபத்தில் சில நாடிகைகள் சிறை இருக்கட்டும் என்று கூறி நகைத்தான். அந்த நகைப்பில் கலந்து கொண்ட கருணாகர பல்லவனின் கரங்கள் வெகு வேகமாக வேலை செய்தன. நீதி மண்டபத்தை பூட்டி சாவியை தூரத்தில் எரிந்த கருணாகர பல்லவனையும் வில்லை மீண்டும் தோளில் மாட்டிக்கொண்டு கணையை அம்பரா தூணியில் அடைத்துவிட்ட அஞ்சன விழியாளையும் புறவிகளில் ஏறச் சொல்லி தானும் ஒரு புறவி மீது பாய்ந்து
சீக்கிரம் என்று எச்சரிக்கை செய்து கலிங்கத்தின் தமிழ் வீரர்கள் பின்தொடர அந்த பாலூர் நகர வீதிகளில் புழுதி மண் பறக்கச் சென்றார். துணிவில் இணையற்றவன் என்று பெயர் வாங்கிய அனபாய சோழன். கருணாகர பல்லவன் மனம் எங்கோ பறந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் வந்த அஞ்சன விழியாளை அடிக்கடி பார்த்து கொண்டு எங்கே போகிறோம் என்பதை கவனிக்காமலே புறவியில் அமர்ந்து சென்றான். அவன் கவனித்தது எல்லாம் காஞ்சனாதேவி திடமாய் புறவியில் அமர்ந்திருந்ததையும் புறவியின் ஓட்டம் அசைத்துக் கொடுத்த அங்க லாவண்யங்களையும் தான். அவனும் அனபாயனும் அப்போது இருந்ததும் அபாய நிலை. அந்த அபாயத்தையும் அவன் மனத்திலிருந்து மறைத்தது அவள் அபார அழகு. அது காரணமாக போகும் இடத்தை கவனிக்காமல் மிக வேகமாக போய்கொண்டிருந்த புறவியை திடீரென நிறுத்த வேண்டிய நிலை வந்த பிறகே அவன் சுரணை அடைந்தான். அப்பொழுதுதான் பல தெருக்களை தாண்டி தாங்கள் வந்துவிட்டதையும் நகரத்தின் தெற்கு கோடியில் கோதாவரியின் ஓரமாக இருந்த கூட்டமான குடிசைகளுக்கு அருகில் புறவிகள் நிற்பதையும் உணர்ந்தான் இளைய பல்லவன். மற்றவர்களோடு புறவியிலிருந்து கீழே குதித்த இளைய பல்லவன் அனபாயனை நோக்கி, அனபாயனே, இங்கு மறைவதற்கு இடம் ஏதுமில்லையே, இங்கு ஏன் வந்தோம்? கருணாகரா, நாம் மறைய வேண்டிய இடம் வேறு. அந்த இடத்திற்கு இரவில்தான் செல்ல முடியும். அதுவரை இங்குதான் தங்க வேண்டும் என்று கூறிய அனபாயன் மற்ற குதிரை வீரர்களை பார்த்து, வீரர்களே, உங்கள் உதவிக்கு நன்றி. நீங்கள் மீண்டும் உங்கள் இருப்பிடம் செல்லுங்கள். வேண்டுமானால் மறுபடியும் வழக்கப்படி செய்தி அனுப்புகிறேன் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை அனுப்பிய பின்பு, வா கருணாகரா, தேவி வாருங்கள் என்று இருவரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு தோப்புக்குள் நுழைந்து அங்கிருந்த குடிசைகளில் ஒன்றை நாடிச் சென்றான். குடிசையை அடைந்ததும் கருணாகர பல்லவனையும் காஞ்சனா தேவியையும் உள்ளே நுழையச் சொன்ன அனபாயன் மட்டும் குடிசைக்கு வெளியே சிறிது நேரம் ஏதோ யோசித்துக் கொண்டு நின்றான். பிறகு உள்ளே வந்து, நாம் இரவு வரை இங்குதான் இருக்கும்படி இருக்கும். பிறகு இந்த ஊரை விட்டு தப்பிச் செல்லும் வழி தேட வேண்டும். இனிமேல்தான் வழி தேட வேண்டுமா? ஆம், வழி தேடுவதற்கு ஒருவரை நியமித்திருக்கிறேன். இன்று இரவு அவர் வருவார். இரவு அவர் வந்தார். வந்தவரோ வினோதமாக இருந்தார். தப்புவதற்கு அவர் சொன்ன திட்டம் அதைவிட வினோதமாக இருந்தது. ஆனால் அந்த இரவுக்கும் பிற்பகலுக்கும் இடையே இருந்த அரை ஜாம நேரம் ஆனந்தமாக இருந்தது இளைய பல்லவனுக்கு. அபாயத்தை மறைக்கும் ஆற்றல் அழகுக்கு உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதை புரிய வைத்தாள் அவன் கூட இருந்த அஞ்சன விழியாள். அந்த அமானுஷ்யமான சாதனையை அவன் எப்படி செய்ய முடிந்தது என்பதன் மர்மத்தை அறிய முடியாததால் குழம்பியும், அனபாயனுடன் வந்த கடாரத்து கட்டழகி வில்லை பிடித்து நின்ற அழகையும், அழகெல்லாம் அசைய அசைய அவள் புறவியில் வந்த விந்தையையும் நினைத்ததால் ஆனந்தத்துக்கு அடிமைப்பட்டும் பலவித உணர்ச்சிகளுக்கு இலக்காகி ஏதும் பேசாமல் நகரத்தின் தெற்கு கோடியில் கோதாவரியின் கரை அருகே இருந்த குடிசை கூட்டத்துக்கு வந்து சற்று சுரணை அடைந்த இளைய பல்லவன் அங்கு மறைந்து தங்க இடமேதும் இல்லாததைக் கண்டு, இங்கு எதற்காக வந்தோம் என்று ஆச்சரியப்பட்டு அதை பற்றி மாத்திரம் இரண்டொரு கேள்விகள் அனபாயனை கேட்டான். அந்த கேள்விகளுக்கு மறைய வேண்டிய இடத்திற்கு இரவில்தான் செல்ல முடியும் என்று அனபாயன் பதில் சொன்ன பிறகு குடிசைகளுக்கு அப்பால் இருந்த தோப்புக்குள் தன்னையும் காஞ்சனா தேவியையும் அழைத்துச் சென்று ஒரு தனி குடிசையில் தங்களை தங்க வைத்ததும், தப்புவதற்கு வழி சொல்ல இரவில் ஒருவர் வருவார் என்று கூறியதும் மிக
தொடர்ந்து வந்த பேச்சிலும் ஓர் அலட்சியம் இருக்கத்தான் செய்தது. இதில் குழப்பத்திற்கோ பிரமிப்பிற்கோ என்ன இருக்கிறது கருணாகரா? நமது மக்கள் அதீதமாக வதைக்கப்படுகிறார்கள். அவர்களை காப்பது எனது கடமை. என் ஆருயிர் தோழனை தீர்த்து கட்ட அனந்தவர்மனும் பீமனும் ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஏற்பாட்டை குலைப்பது என் கடமை. சோழர்கள் உதவி நாடி கடாரத்தின் மன்னனும் இளவரசியும் இந்த துறைமுகத்தில் இறங்கினார்கள். அவர்களை சோழ நாடு செல்லாமல் தடை செய்யவும் ஏற்பாடு நடந்தது. அந்த ஏற்பாட்டை உடைப்பது என் கடமை. இந்த கடமைகளைத்தான் செய்தேன். இதில் குழப்பத்திற்கு இடமில்லை. தவிர கடமைகள் இன்னும் பூர்த்தியாகவும் இல்லை என்றான் அனபாயன், ஏதோ சாதாரண விஷயத்தை சொல்பவன் போல. கருணாகர பல்லவன் கண்கள் அனபாயனை நன்றாக ஆராய்ந்தன. குடிசையின் கூரையை தொட்டு விடுவது போன்ற உயரத்துடனும் மந்தகாசம் தவழும் முகத்துடனும் நின்றிருந்த அவன் கம்பீரம் இளைய பல்லவனின் இதயத்தில் பெருமிதத்தை விளைவித்தது என்றால், பெரிய காரியங்களை சாதித்த அவன் அவற்றை கடமையென சாதாரணமாக கூறியது அந்த பெருமிதத்தை 1000 மடங்கு உயர்த்தவே. இத்தனை சிறந்த கர்ம வீரனை பெற்ற தமிழ்த்தாய் சிறப்புடையவள்தான் என்று தாய் நாட்டையும் வாழ்த்தினான் கருணாகர பல்லவன். அப்படி இதயத்துக்குள் வாழ்த்திக் கொண்டு சொன்னான், கடமைகளை நிறைவேற்றுவது காவலன் கடமைதான். ஆனால் அதை நிறைவேற்றிய முறைதான் குழப்பத்தை அளிக்கிறது. குழப்பம் என்ன அதில்? அனபாயன் கேள்வி அனாயசமாக எழுந்தது. பட்டப்பகலில் நீதிமண்டபத்திற்கு வந்தீர்கள். விசாரணை பட்டப்பகலிலேதானே நடந்தது? உண்மை. ஆனால் நீதிமண்டபத்திற்குள் உங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. வேறு எங்கு எதிர்பார்த்தாய்? சிறையிலிருந்து நீதிமண்டபம் செல்லும் போது அல்லது நீதிமண்டபத்திலிருந்து கொலைக்களம் போகும் வழியில். ஏன் அப்படி? சிறையில் காவல் அதிகம், அங்கிருந்து எங்களை மீட்க முடியாது. நீதிமண்டபத்திலும் காவல் அதிகம், அங்கிருந்தும் எங்களை மீட்க முடியாது. ஆகவே வெளியில்தான் மீட்பீர்கள் என்று நினைத்தேன். இதற்கு பதில் சொல்லும் முன்பு மெல்ல நகைத்தான் அனபாயன். அவன் நகைப்பை கண்ட இளைய பல்லவன் சற்று கோபத்துடனேயே கேட்டான், ஏன் நகைக்கிறீர்கள் அனபாயரே? கருணாகரா, கலிங்க மன்னர் இருவரும் இப்படியே நடந்து கொண்டு சோழ நாடு கலிங்கத்தை ஒரு நாள் வெற்றி கொள்ள நேர்ந்தால் உன்னைத்தான் நான் கலிங்கத்தின் அரசவிடத்தில் உட்கார வைப்பேன். ஏன் அத்தனை பெரிய பதவி எனக்கு? உன் கருத்து கலிங்க மன்னர்கள் கருத்தை ஒத்திருக்கிறது. ஆகவே கலிங்கத்தை ஆள்வதற்கு அவர்களுக்கு அடுத்தபடி நீதான் தகுதி. அப்படியா? இளைய பல்லவன் குரலில் கோபம் மண்டி கிடந்தது. அந்த கோபத்தை அதிகரிக்க இஷ்டப்பட்டவன் போல மீண்டும் சொன்னான் அனபாயன், நீ நினைத்தது போலத்தான் பீமனும் நினைத்தான், அனந்தவர்மனும் நினைத்தான். அப்படி நினைப்பதுதானே இயல்பு. இளைய பல்லவன் குரலில் உக்கிரம் ஏறிக்கொண்டிருந்தது. அதை கவனிக்காமலே விளக்க முற்பட்ட அனபாயன், இயல்பு அதுதான் கருணாகரா. அந்த இயல்பை உணர்ந்து அதை மீறி நடந்ததால் தான் உங்களை மீட்க முடிந்தது. காவல் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருப்பது இயல்பு. அந்த அலட்சியத்தை நான் பயன்படுத்திக் கொண்டேன்.
இருந்தது. ஆனால் இருந்தவர் கலிங்கப்படையில் உள்ள வேங்கி தமிழ்நாட்டு வீரர்கள். அவர்களை காவலுக்கு அனுப்ப முன்னதாக ஏற்பாடு செய்தேன். என்ன? காவலரை அனுப்ப நீங்கள் ஏற்பாடு செய்தீர்களா? காவலரை அனுப்பும் அதிகாரம் படைத்தவர் சேனாதிபதியைப் போல அத்தனை அதிகாரம் படைத்தவர் அல்ல. இருப்பினும் ஒரு தமிழர் அந்த வேலை பார்க்கிறார் என்று சுட்டிக்காட்டினான் அனபாயன். பாலூர் பெருந்துரை உண்மையில் அனபாய சோழன் பாசறை என்பதை அறிந்து கொண்ட கருணாகர பல்லவன் அனபாயன் சிறையிலிருந்து தப்ப முடிந்ததற்கும் தூதுப்புறா மூலம் செய்தி அனுப்ப முடிந்ததற்கும் காரணங்களை புரிந்து கொண்டார். நீதி மண்டபத்தை சுற்றி நின்ற காவலரே தாங்கள் தப்புவதற்கு உதவியாக இருந்ததால் தான் தங்களை படையினர் யாரும் பின்தொடரவில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டார். இத்தனை வசதிகள் இருந்தாலும் அனந்தவர்மனும் பீமனும் கலிங்க வீரர்களை கொண்டு தங்களை பிடிக்க கண்டிப்பாய் முயல்வார்கள் என்பதையும் அடுத்த சில நாழிகைகளில் பாலூர் நகரம் பூராவும் பீமனுடைய வீரர்களால் சோதனையிடப்படும் என்பதையும் சந்தேகமற அறிந்தான். ஆகையால் அனபாயனை நோக்கி கேட்டான். நமக்கு இங்கு என்ன துணை இருந்தாலும் கலிங்க அரசாங்கத்தின் பலம் நம்மை சும்மா விடுமா? விடாது கருணாகரா, விடாது. அவசியமானால் பாலூருக்கு வடக்கேயுள்ள கலிங்கர் படைப்பிரிவும் இங்கே வரவழைக்கப்படும். ஆகையால் தான் இந்த தோப்புக்கு உங்களை அழைத்து வந்தேன். இங்கு உங்களை யாரும் தேடமாட்டார்கள். இங்கு இருப்பவர்கள் எல்லாம் தமிழகத்து பரதவர். இங்கு சோதனைக்கு வீரர்கள் வந்தால் உங்களை ஒளித்து வைக்கும் சக்தி இவர்களுக்கு இருக்கிறது. இன்றிரவு எப்படியும் இந்த பாலூரை விட்டு கிளம்பிவிட தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு வழி கண்டுபிடிக்க ஒருவரை நியமித்திருக்கிறேன். அவர் வருவார். யார் அவர்? வெளிநாட்டவர். உனக்கு தெரியாதவரை. அவர் வந்த பின் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவர் வந்த பின் தான் நாம் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும். எது அந்த இடம்? அதையும் அவரே சொல்லுவார். அதை பற்றி மேலும் ஏதோ கேட்க முயன்ற கருணாகரனை, பொறு கருணாகரா என்று ஒரே வார்த்தையில் பேச முடியாமல் அடித்த அனபாயன் ஏதேதோ யோசனைகளில் நீண்ட நேரம் ஆழ்ந்தான். பிறகு எதையோ திடீரென்று நினைத்துக்கொண்டு எழுந்து, கருணாகரா, இன்னும் சில நாழிகைகளில் மாலை நெருங்கும். அதற்குள் நான் ஒரு முக்கிய அலுவலை கவனித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி குடிசையை விட்டு புறப்பட்டு அந்த அடர்த்தியான தோப்புக்குள் புகுந்து சில வினாடிகளில் மறைந்தான். அனபாயன் போக்கு ஒவ்வொன்றும் விசித்திரமாக இருந்தது இளைய பல்லவனுக்கு. எதிரிகள் நாட்டில் வந்து அனபாயன் இஷ்டப்படி திரிவதும் திடீரென தோன்றுவதும் மறைவதும் பெரும் வியப்பாக இருந்தது அவனுக்கு. மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் அரியணையில் இவரல்லவா அமர வேண்டும் என்று எண்ணினான். வீர ராஜேந்திரருக்கு பதில் அனபாயர் மட்டும் சோழ அரியணையில் இருந்தால் தமிழர் பாலூரில் படுத்தப்பட்ட பாட்டுக்கு கலிங்கம் படுதூளாக்கப்படும் என்பதை உணர்ந்தான். அத்தகைய ஒரு வசதி சோழ நாட்டுக்கு இல்லாததை குறித்து சிறிது வருந்தவும் செய்தான். வீர ராஜேந்திரர் மகா வீரரானாலும் அவர் சமாதானத்தையே விரும்புபவர் என்பதையும் பிறர் வீணாக போரிட வந்த காரணத்தாலேயே அவர் பெரும் போர்களில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடினார் என்பதையும் உணர்ந்திருந்த இளைய பல்லவன் போர் விருப்பமுள்ள அனபாயன் அரியணையில் இருந்திருந்தால் சோழ சாம்ராஜ்யம் எத்தனை விரிவடையும் என்று சிறிது பேராசையும் கொண்டான். இருப்பினும் அந்த எண்ணத்தை அடுத்த வினாடி அறுத்து எறிந்தான். சச்ச, போரில் விளைவது நாசம், அது உதவவே உதவாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். இப்படி எண்ணச் சூழலில் புதைந்து கிடந்த இதயத்தை உடைத்தன அந்த குடிசையின் ஒரு மூலையிலிருந்து எழுந்த அப்பப்பா, என்ன யோசனை, என்ன யோசனை என்ற ஏளனச் சொற்கள். குயில் பேச துவங்கியது போல எழுந்த குரலால் நன உலகத்துக்கு வந்த கருணாகர பல்லவன் அப்பொழுதுதான் காஞ்சனா தேவியும் தானும் தனிமையில் இருப்பதை உணர்ந்து குடிசையின் மூலைக்கு கண்களை திருப்பினான். வில்லையும் அம்பரா தூணியையும் இடைக்கத்தியையும் கழற்றி ஒரு மூலையில் வைத்துவிட்டு செவ்விய இதழ்களில் தவழ்ந்த இளநகையுடனும் முழம் தாள்களை கைகளால் சுற்றி கட்டிக்கொண்டாலும் மறையாத மன்மதாகாரத்துடனும் காட்சியளித்த காஞ்சனா தேவியை கண்ட கருணாகர பல்லவன் ஒரு வினாடி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டான். பிறகு மெல்ல சொன்னான். மன்னிக்க வேண்டும், நீங்கள் இங்கிருப்பதை மறந்துவிட்டேன். மறந்துவிட நியாயம் இருக்கிறது. நியாயமில்லை காஞ்சனாதேவி என்று இளைய பல்லவனின் குரல்
தன்னைத்தானே கண்டித்துக் கொள்வது போல் இருந்தது. ஏன் ஏன் நியாயமில்லை? உயிரை காப்பாற்றியவர்களை மறப்பது நன்றி கொன்ற செய்கை அல்லவா? யார் யார் உயிரை காப்பாற்றியது? நீங்கள்தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள். இல்லை இல்லை, அனபாயர் காப்பாற்றினார். சரி, நீங்கள் துணை செய்தீர்கள். அது துணை செய்ததாகாது. அது எப்படி ஆகுமோ? சொற்படி நடந்ததாகும். அனபாயர் செயல் புரிபவர், நாம் கருவிகள். அவர் இஷ்டப்படி இயங்குகிறோம். கருவிகளை பாராட்டுபவர் உலகத்தில் உண்டா? அனபாய சோழனை பற்றி அவள் கொண்டிருந்த மதிப்பு கருணாகரனுக்கும் இருக்கத்தான் செய்தது. இருந்த போதிலும் அது அவள் வாயால் வந்தது சற்று பொறாமையாகவே இருந்தது இளைய பல்லவனுக்கு. உண்மை உண்மை என்று அவன் சொன்ன பதிலை கேட்ட காஞ்சனாதேவி அவன் குரலில் உற்சாகம் இல்லாததை கவனித்து அதன் காரணத்தையும் உணர்ந்து சற்று லேசாக நகைக்கவும் செய்தார். அந்த நகைப்பொலி எத்தனையோ இன்பமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அனபாயனை அவள் பாராட்டியதன் காரணமாக அந்த இன்பத்தை அனுபவிக்க சக்தியில்லாதிருந்தது அவன் மனம். ஆகவே மேற்கொண்டு பதிலேதும் சொல்லாமல் தரையில் உட்கார்ந்து நிலத்தில் கண்களை ஓட்டினான். அந்த மௌனம் அளவுக்கு மீறி நிலைத்தது. குடிசையில் அந்த எழில் அரசியுடன் தனிமையில் இருந்த சங்கடமும், தன்னை விட அவள் அனபாயனை சிறப்பாக எண்ணிவிட்டாளோ என்ற இதய ஏக்கமும் இளைய பல்லவனை பல திசைகளில் இழுத்து கொண்டிருந்தாலும் மேலுக்கு கல்லு பிள்ளையாரைப் போல உட்கார்ந்திருந்தான் அவன். அவன் நிலைமையை புரிந்து கொண்ட காஞ்சனாதேவியின் நிலையும் பெரிதும் சங்கடத்தில்தான் இருந்தது. முதல் நாள் அறையில் ஏறி குதித்த சமயத்திலே அவனிடம் ஏற்பட்ட ஒரு நல்ல எண்ணம் சென்ற 2 நாட்களில் அன்பு என்று சொல்லும் அளவுக்கு போய்க் கொண்டிருந்ததை அவள் உணர்ந்தாள். அது வெறும் அன்போடு நிற்காமல் உணர்ச்சிகள் அதை அதிகமாக முற்றவிட்டு கொண்டிருந்ததை நினைக்க நினைக்க அவள் மதிவதனம் அந்த சமயத்தில் வெட்கத்தால் செம்பருத்தியின் நிறத்தை அடைந்தது. அந்த உணர்ச்சிகளிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பேச்சை துவக்கிய காஞ்சனாதேவி, நீங்கள் என்ன பெண்ணா என்று மெல்ல கேட்டாள். தலையை குனிந்தவாறே அவனும் கேட்டான். ஏன்? பின் எதற்காக தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள்? யோசனையில் இருக்கிறேன். யாரை பற்றி யோசனை? இதற்கு அவன் பதில் சொல்லவில்லை. உன்னை பற்றி தான் யோசனை என்று எப்படி சொல்லுவான்? அவன் பதில் சொல்ல முடியாதபடி கேள்வி கேட்டதை அவளும் உணர்ந்து கொண்டாள். ஆதலால் அவள் மேற்கொண்டு கேள்வியும் கேட்கவில்லை, பதிலையும் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரம் மௌனமாகவே உட்கார்ந்திருந்தாள். பிறகு எழுந்து குடிசையை விட்டு வெளியே சென்றாள். அவள் காலடி ஓசையை கேட்டதும் தலை தூக்கிய கருணாகர பல்லவன் பிரமிப்பில் ஆழ்ந்தான். அவன் கண்களுக்கு எதிரே செக்கச் செவேல் என்று வழவழத்தும் இருந்த ஆடு சதைகளுடன் 2 கால்கள் நடந்து சென்றன. அவற்றின் கணைக்கால்களில் ஆபரணம் ஏதும் இல்லாதிருந்ததாலேயே அவற்றின் அழகும் பாதங்களின் அழகும் பன்மடங்கு விகசித்து கிடந்ததை கண்டன அவன் கண்கள். இளைய பல்லவன் காஞ்சனாதேவி போகும் திக்கை நோக்கிச் சென்றான். அவள் நடந்த வேகம் அவள் பின்னழகை பல மடங்கு அதிகமாக எடுத்து காட்டியதை கண்ட கருணாகர பல்லவன் மனம் நிலைகுறையத் தொடங்கியது. அந்த மோகன உருவத்தால் கோதாவரியின் பிரவாகம் அலைமோதிக் கொண்டிருந்த இடத்தை அடைந்ததும் தன் கொண்டை ஆபரணத்தை கழற்றி கீழே போட்டு குழலை பிரித்து விட்டாள். பிறகு கோதாவரியின் புண்ணிய நீரில் இறங்கினாள். ஏதோ மந்திரத்தால் இயக்கப்பட்டவன் போல நடந்து கோதாவரியின் கரையை அடைந்த கருணாகர பல்லவன் நதியில் கழுத்து மட்டும் ஆழ்ந்து கிடந்த அந்த நீர் மோகினியை நோக்கினான். கோதாவரிக்குள்ளிருந்து அப்பொழுதுதான் முளைத்து எழுந்த தாமரையைப் போல தெரிந்த காஞ்சனாதேவியின் சொர்ண வதனத்தை இருட்டுக்கு முன்பு மிக செம்மையுடன் மிளிரும் அந்தி வேளையின் செவ்விய கிரணங்கள் வருடிக் கொண்டிருந்தன. சுமார் 1 நாழிகைக்கு பிறகு அவள் ஆற்றிலிருந்து எழுந்து வெளியே வந்தாள். அவள் வெளிவந்த கோலத்தை மலைத்து பார்த்து கொண்டிருந்த இளைய பல்லவனுக்கு அருகில் வந்த காஞ்சனாதேவி, இளைய பல்லவரே, புரவி சவாரி செய்த போது உடலெல்லாம் புழுதியாகிவிட்டது. ஆகவே நீராடினேன். சற்று அப்புறம் இருங்களேன், சேலையை உலர்த்தி கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு புதரின் மறைவுக்கு சென்றாள். காற்று பலமாக இருந்ததால் அரை நாழிகைக்குள் நன்றாக உலர்ந்துவிட்ட சேலையை கட்டிக்கொண்டும் குழலை எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டும்
புதரிலிருந்து வெளிவந்த காஞ்சனாதேவி கரையில் கிடந்த சல்லடத்தையும் கொண்டை ஆபரணத்தையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று அவனை அழைத்துவிட்டு தோப்புக்குள் முன்னால் நடந்தாள். தோப்பில் இருள் நன்றாக கவிவிட்டது. ஆங்காங்கிருந்த குடிசைகளில் தெரிந்த சிறு விளக்குகளின் அடையாளத்தை கொண்டு அவ்விருவரும் நடந்து சென்றார்கள். தோப்பிலிருந்து புஷ்ப செடிகள் நானாவித புஷ்பங்களை மலரவிட்டு வாசனையை எங்கும் படரவிட்டு கொண்டிருந்தன. பக்கத்து செடியில் இருந்த புஷ்ப கொத்து ஒன்றை கையிலே ஒடித்து எடுத்துக்கொண்ட இளைய பல்லவன் குடிசை வாயிலுக்கு வந்ததும் காஞ்சனா தேவியை நோக்கினான். சற்று இருங்கள், விளக்கை ஏற்றுகிறேன் என்று உள்ளே இருந்து வந்தது அவள் குரல். அதை கேட்டு வாயிலேயே நின்றவன் அடுத்த வினாடி குடிசைக்குள் விளக்கொளி வீசவே உள்ளே நுழைந்தான். விளக்குக்கு அருகே நின்று அதை தூண்டிவிட்டு கொண்டிருந்த காஞ்சனா தேவி விளக்கை மட்டுமல்ல, அவன் உணர்ச்சிகளையும் தூண்டினாள். அதன் விளைவாக துணிவுடன் அணுகி அவள் குழலில் தன் கையில் இருந்த மலர்கொத்தை செருகினான் இளைய பல்லவன். சிரித்துக்கொண்டு அவள் அவனை நோக்கி திரும்பினாள்.